வணக்கம். இன்றைக்கி ராகி மக்காச்சோள மாவு அரிசி மாவெல்லாம் சேர்த்து இடியாப்பம் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கப் ராகி மாவு, 1 கப் மக்காச்சோள மாவு, 1 கப் அரிசி மாவு எடுத்து தேவையான உப்பு போட்டு கொதிக்க தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். ஒரு கை வச்சு பாத்திரத்தை நல்லா சைடில் பிடிச்சி வச்சுக்கிட்டு இன்னொரு கை வச்சு நல்லா மாவை அழுத்தி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். வெந்நி தண்ணி ஊற்றுனதுனால மாவு இதிலே கொஞ்சம் வெந்துடும். இடியாப்ப தட்டில் தான் எண்ணெய் தடவை வச்சுட்டு மாவு கொஞ்சம் ஆறுனதும் நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். மாவு நல்லா லூஸாகவும் இருக்கக்கூடாது, நல்லா கட்டியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்ட் பக்குவத்தில் இருந்தால் தான் பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற இடியாப்பத்தில் எடுத்து உள்ளே வச்சு மூடி வச்சு குக்கரில் விசில் வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இடியாப்பம் வெந்துட்டுனா இது மாதிரி நம்ம தொட்டு பார்த்தோன்னா ஒட்டாமல் இருக்கும். வேகலைன்னா நல்லா கிளுகிளுன்னு இருக்கும் கை வச்சாலே. இடியாப்பத்தை குக்கர்லேருந்து வெளியே எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு எடுத்தோன்னா நல்லா இலகி வரும். இந்த இடியாப்பத்துக்கு சைடிஷ் ஆட்டு சால்னா, தேங்காய் பால், கடலைக்கறி, இறைச்சிக்கறி எல்லாமே சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றி கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.